Hi students, this is Alex here. Exercise 1.2, question number 1. Fill in the following place value table அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 320.157 அப்படின்னு இருக்கு. ஸோ ஹண்ட்ரட்ஸில் 3 போட்டிருக்காங்க, டென்ஸில் நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ஸோ இதில் வந்து 2 அப்படின்னு வரும். அதேமாதிரி இங்கே வந்து 103.709 இருக்கு. ஸோ இங்கே 103 போட்டாச்சு. அதுக்கப்புறம் 10th பிளேஸில் 7 வரணும். அதுக்கப்புறம் 4.003 இருக்கு. ஸோ 4 இங்கே இருக்கு ஒன்ஸ் பிளேஸில். அதுக்கப்புறம் 0 0 3. அடுத்து லாஸ்ட் ஒன் 360. ஸோ 360 இங்கே வரணும். அப்புறம் 0.805 இருக்கு. ஸோ 10th பிளேஸில் 8, 100th பிளேஸில் 0, 1000th பிளேஸில் 5. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. இதில் ரைட் த டெசிமல் நம்பர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பிளேஸ் வேல்யூ டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து எழுத போகிறோம். ஸோ 801, ஏன்னா நமக்கு டெசிமலே வந்து இந்த இடத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஒன்ஸுக்கு அப்புறம் 10th இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து டெசிமல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா, இது முன்னாடி இருக்கிற 801 அப்படியே போட்டுட்டு 0.562, அதே மாதிரி 932 போட்டுட்டு 0.056. அடுத்தது இங்கே 0 விட்டுறலாம், 47 இருக்கு. ஸோ 47.509. இங்கே வந்து 503 இருக்கு. 503.007. அடுத்தது 680 680.310. அப்புறம் 109.908. ஸோ அவங்க கேட்ட டெசிமல் நம்பர்ஸை நம்ம எழுதியாச்சு. கொஸ்டின் நம்பர் 3. ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் தி பிளேஸ் வேல்யூ டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெசிமல் வேல்யூவை இங்கே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 25.178. ஸோ இது வந்து 10th பிளேஸில் 2, அப்புறம் 1st பிளேஸில் 5, அதுக்கப்புறம் 10th பிளேஸில் 1, அப்புறம் இங்கே 7, அப்புறம் இங்கே 8. அதுக்கு அடுத்தது 0.025. ஸோ நம்ம 10th பிளேஸில் வந்து இங்கே 0, அதுக்கப்புறம் 100th பிளேஸில் 2, அப்புறம் 1000th பிளேஸில் 5, அண்ட் 1st பிளேஸில் 0. ஏன்னா இது வந்து 0 பாயிண்ட் அப்படின்னு வருது, 0.025. அடுத்தது 428.001. ஸோ 100ஸ்ல 4, 10ஸ்ல 2, 1ஸ்ல 8, அதுக்கப்புறம் 001. அதுக்கப்புறம் 173.178 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே 173 வந்துடும். அதுக்கப்புறம் டெசிமல், அதுக்கப்புறம் 178. அதே மாதிரி 19.54. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 54 வரணும், அதுக்கு முன்னாடி 19 வரும். ஸோ 10th பிளேஸ் அண்ட் 1st பிளேஸ், அதுக்கப்புறம் 54. ஸோ கொடுத்த டெசிமல் நம்பர்ஸை நம்ம பிளேஸ் வேல்யூ டேபிளில் ஃபில் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 4. ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் எ டெசிமல் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம். 20 + 1 வந்து 21 ஆகிடும். அதுக்கப்புறம் 10, 100, 1000 டிவைட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு டெசிமல் வச்சுட்டு அப்படியே 2, 3, 7 அப்படின்னு எழுதிருக்கோம். இப்போ அதே மாதிரி சப்டிவிஷன் 2 பாருங்க. ஸோ 3 மட்டும் இருக்கு. இப்போ டெசிமல் வச்சுட்டு கீழே வந்து 10, 100, 1000 டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அது 845 அப்படின்னு வரும். ஏன்னா இது வந்து 10th பிளேஸ், 100th பிளேஸ், 1000th பிளேஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி சப்டிவிஷன் 3 6 இருக்கு. இங்கே டெசிமல் வச்சுட்டு 10, 100, 1000 இருக்கு. ஸோ 009. அடுத்தது 4th சப்டிவிஷன். இந்த 3 நம்பரே ஆட் பண்ணால் 956 வரும். டெசிமல் வச்சுட்டு இந்த இடத்துல ஆக்சுவலாக 10 வரணும்.
ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 956க்கு அப்புறம் ப்ளஸ் 0/10 போட்டுட்டு அதுக்கப்புறம் 3/100. அப்போ இப்போ நான் டெசிமல் வச்சுட்டு டேரெக்டாக 3 போடாமல் 0 3 அப்படின்னு போடணும். அடுத்தது 5th சப்டிவிஷன். இந்த இடத்துல நம்பர்ஸ் எதுவுமே ஃப்ரண்ட்ல இல்லை, எல்லாமே டிவைட் பை 10 100,000 தான் இருக்குது. ஸோ 0 பாயிண்ட்னு ஆரம்பிச்சு 631 அப்படின்னு போடணும். ஸோ கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மை நம்ம டெசிமல் நம்பர்ஸாக மாற்றிருக்கோம். Question number 5. Convert the following fractions into decimal numbers. So, decimal convert பண்ண போறோம். First subdivision எடுத்துக்கலாம். So, இப்போ 3/10 அப்படின்னா left side ஒரு டெசிமல், அதாவது ஒரு பிளேஸ் வந்து மூவ் பண்ணி டெசிமல் வைக்கணும். ஸோ எண்டில் இருக்கு, நம்ம இங்கே இருக்கிற இந்த டெசிமலை ஒரு பிளேஸ் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ 0.3 அப்படின்னு வரும். அடுத்தது சப்டிவிஷன் 2. 3 1/2 அப்படின்னா இதை முதல்ல 3 × 2 மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2 6 + 1 7. ஸோ 7/2. நமக்கு டினாமினேட்டரில் 10 100,000 அந்த மாதிரி வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 7/2 இருக்கு இல்லையா, ஸோ இன்ட்டு 5 அப்படின்னு போட்டோம்னா இப்போ நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலையுமே 5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது 35/10 வரும். இப்போ நம்ம வந்து எண்டிலேருந்து ஒரு டெசிமலை மூவ் பண்ணோம் லெஃப்ட் சைடு அப்படின்னா 3.5 அப்படின்னு வரும். அடுத்தது இது ஆக்சுவலாக இப்படியும் போடலாம், இல்லை இதை நம்ம 3 + 1/2 அப்படின்னு போட்டு இது 3 + 1/2 நம்ம தனித்தனியாக இன்ட்டு 5 அப்படின்னு போட்டு ஸோ 3 + 5/10 இது வந்து 0.5 வரும். அதுக்கப்புறமும் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு 3.5 வரும். ஸோ எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ இது R அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இன்னொரு வேலை போடுறது. இப்போ அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் 3 3/5. இதை நான் வந்து செகண்ட் மெத்தட் மாதிரியே போடுறேன். ஸோ 3 + 3/5 எடுத்துக்கணும். 3 + 3/5 இன்ட்டு 2 × 2 போடணும். அப்போ இது என்ன ஆகும், 3 + 6/10. 6/10 0.6. ஸோ 3 + 0.6 ஆட் பண்ணால் 3.6 வரும். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் 3/2 இருக்கு. நம்ம இன்ட்டு 5 × 5 போட்டோம்னா 5 3 சார் 15, டினாமினேட்டர் 10, ஒரு டெசிமல் மூவ் பண்ணும்போது 1.5. ஃபிஃப்த் சப்டிவிஷன் 4/5. ஸோ நம்ம இன்ட்டு 2 × 2 அப்படின்னு போட்டோம்னா 8/10 ஆகிடும். 8/10 அப்படின்னா ஒரு டெசிமல் மூவ் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் 0.8 வரும். சிக்ஸ்த் சப்டிவிஷன் 99/100 இருக்கு இல்லையா, நம்ம டைரக்டாக ரெண்டு டெசிமல் மூவ் பண்ணும்போது 0.99 அப்படின்னு வரும். அடுத்தது 319/25 இருக்கு. லாஸ்ட் சம் செவன்த் சப்டிவிஷன் 319/25. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 25 × 3 அது 75 வரும். அதோட 19 ஆட் பண்ணணும். இல்லை நம்ம தனித்தனியாகவே பிரித்து போடலாம். நம்ம வந்து யூஸ்வலாக 3 + 19/25 போடுவோம் இல்லையா, இப்படியே போட்டுடலாம். இது இன்ட்டு 4 × 4 போட்டோம்னா டினாமினேட்டர் வந்து 100 வந்துடும். ஸோ 3 + 19 × 4 9 4 36, இது 3 வரும், 4 1s are 4, அதுக்கப்புறம் +3 7/100. ரெண்டு டெசிமல் மூவ் பண்ணும்போது 3 + 0.76 வரும். ஸோ இது 3.76. ஸோ கொடுத்துருக்க இந்த ஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து டெசிமல் நம்பராக மாற்றிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ரைட் தி ஃபாலோயிங் டெசிமல்ஸ் ஆஸ் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 2.5 இருக்கு. இது நம்ம 2 + 5/10 அப்படின்னு எடுத்துப்போம். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 10 வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு 2 தானே இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து 2/1 + 5/10. ஸோ நம்ம இன்ட்டு 10 × 10 அப்படின்னு போட்டோம்னா இது 20 + 5 வந்துடும். டினாமினேட்டர் வந்து காமனாக இருக்குது. ஸோ டோட்டலாக இது 25/10 அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா 6.4 இருக்கு. இது 6 + 4/10. ஸோ 6/1 போட்டுட்டு நம்ம இன்ட்டு 10 × 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 4/10. அப்போ இது வந்து 60/10
plus 4 by 10. நம்ம டோட்டலா 64/10. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் வந்து 0.75 இருக்கு. ஸோ 0 plus 7/10 plus 5/100 அப்படின்னு போடணும். ஏன்னா வந்து 7 வந்து 10th பிளேஸ், இது வந்து 100th பிளேஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இது வந்து நம்ம 7/10 வந்து இன்டூ 10 அப்படின்னு போட்டுட்டு பிளஸ் 5/100. ஸோ டோட்டலா நமக்கு 70/100 இருக்கு. இங்கே 5/100 இருக்கு. ஸோ நம்ம காமன் டினாமினேட்டரா 100 எடுத்தோம்னா நியூமரேட்டர் வந்து ஆட் பண்ணுவோம். 70 plus 5. ஸோ 75/100. ஸோ அவங்க கேட்ட மாதிரி கொடுத்திருந்த டெசிமலை ஃப்ராக்ஷனா மாத்திருக்கோம். இது வந்து லோயஸ்ட் ஃபார்ம் ஆர் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம கன்வெர்ட் பண்ணல, ஜஸ்ட் ஃப்ராக்ஷனா மாத்தி அந்த வேல்யூஸ் அப்படியே வச்சிருக்கோம். Question number 7. Express the following decimals as fraction in the lowest form அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து 2.34 இருக்கு. இது நம்ம 2 plus 3/10 plus 4/100 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இது நம்ம 2 plus நம்ம இந்த 2 அப்படின்றது 2/1 எடுத்துக்கலாம். 3/10 plus 4/100 இருக்கு. இப்போ நமக்கு இங்க இன்டூ 10 போட்டோம்னா ரெண்டுமே டினாமினேட்டர் 100 ஆயிடும். இதை இன்டூ 100 போடணும். அப்ப என்ன ஆகும் பாருங்க, இது வந்து 200/100 plus 30/100 plus 4/100. ஸோ ஒரே டினாமினேட்டர் 100, நம்ம 200, 30 அப்புறம் 4 இதெல்லாம் ஆட் பண்ணா 234 வரும். ஸோ 234 வந்துருச்சுல, இது 2 டேபிளில் கட் பண்ணா 1 டைம், மறுபடியும் 1 டைம் plus 7. இது வந்து 50. ஸோ இதை வந்து ஃபர்தரா ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதனால சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து ஆர் லோயஸ்ட் ஃபார்ம் வந்து 117/50. அடுத்தது சப்டிவிஷன் 2 0.18 இருக்கு. இதை நம்ம 0 plus 1/10 plus 8/100 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1/10 plus 8/100 நம்ம இந்த இடத்துல இன்டூ 10 போட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 10/100 வரும் பிளஸ் 8/100 வரும். ஸோ காமன் டினாமினேட்டர் 100 எடுக்கும்போது 10 plus 8 which is 18/100. இது நம்ம 2 டேபிளில் கட் பண்ணா 9 டைம்ஸ், இது 50. இதுக்கப்புறம் இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம வந்து 9/50 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன்ல 3.56 இருக்கு. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் 3.56, 3 plus 5/10 plus 6/100. ஸோ 3/1 அப்படின்னு எடுத்துக்கலாம், plus 5/10 அப்படியே இருக்கட்டும், plus 6/100 அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம இன்டூ 10 போட்டோம்னா டினாமினேட்டர் 100 ஆயிடும். இதை நம்ம இன்டூ 100 போட்டோம்னா எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் 100 வரும். ஸோ இது வந்து 300/100 plus 50/100 plus 6/100. ஸோ இது நம்ம 100 ஒரே டினாமினேட்டரா போட்டுட்டு ஆட் பண்ணும்போது 356. ஸோ 356. இதை நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 ones are 2, பேலன்ஸ் 1 இங்கே வந்துடும், 7 times 14 அப்புறம் 8 வந்துடும், இது 50. மறுபடியும் நம்ம 2 டேபிளில் கட் பண்ணலாம். ஸோ 2 எத்தனை டைம் வந்து 2 8 times 16, பேலன்ஸ் 1 வரும், ஸோ 9 டைம், இது வந்து 25. ஸோ இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 89/25. ஸோ அவங்க கொடுத்த இந்த டெசிமலை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஃப்ராக்ஷன் வந்து லோயஸ்ட் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 8ல பார்த்தீங்கன்னா 3 plus 4/100 கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து ஆக்சுவலாக by 10 ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ 3 plus 10 இல்லாதனால 0/10 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் plus 4/100 plus 9/1000 இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 3.049 அப்படின்னு எடுத்துப்போம்.
ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 3.049ன்றது ஆப்ஷன் 4. அடுத்தது 3/5 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ 3/5 நம்ம இன்ட்டு 2 அப்படின்னு நியூமரேட்டர் டினாமினேட்டர் போட்டால் இது 6/10 ஆகிடும். ஸோ சம் நம்பர் டிவைட் பை 10னா நம்ம லெஃப்ட் சைடு ஒரு பிளேஸுக்கு மூவ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? 0.6 அப்படின்னு வரும். ஸோ 0.6 அப்படின்றது ஆப்ஷன் 4. அடுத்தது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 0.35 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.35 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 + 3/10 + 5/100 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம 3/10 + 5/100 எடுத்து இது இன்ட்டு 10 போட்டால் நமக்கு ரெண்டுமே வந்து டினாமினேட்டர் 100 ஆகிடும். ஸோ 30/100 + 5/100 அப்படி ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 35/100. இதை நம்ம 5 டைமில் கட் பண்ணால் 7 டைம்ஸ் 5 டைமில் கட் பண்ணால் 20. ஸோ 7/20 இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ ஆப்ஷன் 3.